ஜாக்கோல வந்துட்டு ஒரு ரிவர் டூர் எடுத்து நாங்க குரோக்கடைல போய் பார்த்தோம். அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய், நாங்கள் இப்போ வந்து கோஸ்டரிக்காவில் டர்கோலேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ வந்து இங்கேருந்து அப்படியே ஒரு 1 hour 1.5 hours வந்துட்டு குரோக்கடையில் போய் பார்க்க போகிறோம். குரோக்கடைல் டூர் இது. குரோக்கடைல் பார்க்க போகிறோம் அண்ட் பேர்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். My name is Jesus. This is our captain Isaac. Let's say hi to Isaac. Hola Isaac. Hi. How are you? Pura vida. Tell him pura vida. Pura vida. You don't know how to use pura vida? You use Pura vida. Pura vida for everything. Yes. Pura vida. Hi. Thank you. You're welcome. We're going to the jungle. Pura vida. We're going shopping. Pura vida. Someone remembers the name of the river? Tarcole. Very good. You've been here before. This type of banana is called jute. நிறைய முதலைகளை பார்த்தோம். இத்தனை தான் அப்படின்னு கவுண்ட் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து 1 வார குட்டியிலிருந்து 90 வயசு வரைக்கும் ஏகப்பட்ட விதவிதமான முதலைகள் இருந்தது. ஒன்று வந்து சிலது தண்ணியில் இருந்தது, சிலது வந்து மண்ணில் படுத்திருந்தது, மண்ணோடு மண்ணாக இருந்தது, அது இருக்கிறதே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. சிலதுக்கு வந்து அவங்க பர்டிகுலராக பேர் வச்சுருக்காங்க. லைக் ஒரு 90 வயசு முதலைக்கு வந்துட்டு ஒசாமா பின் லேடன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முதலைக்கு வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வெளியில் நின்று, அந்த போட்டுக்கு வெளியில் மேலே நின்று வந்து விசில் பண்ணி அதை கூப்பிடுறாங்க. அவங்க சத்தத்தை கேட்டு அது எங்கே இருந்தாலும் அது வருது அவ பக்கத்தில். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நாள் அது கூட பழக்கப்படுத்தியிருக்கலாம், அவர் ஃபுட்டு கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கலாம். அது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் வந்து அவங்க ஜஸ்ட் விசில் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்கும், காணோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க, விசில் பண்ணுறாங்க. அதுவும் அவங்களுடைய விசிலை கேட்டு வருது. இவ்வளோ பக்கத்தில் அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயமாக கூட இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அவங்க ட்ரைன்டு பர்சன் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. பட் நம்மளை வந்துட்டு வெளியில் கையெல்லாம் வந்து நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது அனிமல் இல்லையா, அப்போது ஒரு சமயம் போல் இருக்காது. அதே மாதிரி எங்களுடைய இந்த கைடு சரி அண்ட் எங்களுடைய கேப்டனும் சரி ரொம்ப 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 ஸ்வீட்டான ஒரு பர்சன்ஸ் 2 பேருமே. அவ்வளோ அழகாக எல்லாரையும் வந்துட்டு அவ்வளோ பொறுமையாக எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்து அந்த முதலையை வந்துட்டு தொட்டு பார்க்க வச்சாங்க அண்ட் பக்கத்தில் பார்க்க வச்சாங்க. ரொம்ப ஸ்வீட்டான பீப்புள் 2 பேருமே. இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பிளாஸ்டிக்ஸ் குப்பைகள் இருக்குது தெரியுமா? அவ்வளோ குப்பை வந்து மரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. Just came to say hi to the captain. Storybox Audio. Oh my God, see that funny fish? Yeah. See, crocodile. Oh my God, he's really Missing his left eye. Look at that. Storybox Audio. Storybox Audio.
them. They're all messed up, you can tell. The males fight a lot here. They're especially the bigger ones. They fight for territory, for food, and of course for reproduction. இந்த முதலையோட பேர் ஐசாக். 20 அடி நீளம் இந்த முதலை. அது இதனுடைய வயசு 90. இது வந்து நல்லா தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தது. இதை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திரும்ப விசில் அடித்து இதை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது கரெக்டாக இவங்கள பார்த்து வந்தது. வந்தோடனே அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லெக் பீஸை காட்டி, ஒரு சிக்கன் லெக் பீஸை காட்டி அதை வந்து சுற்றி அவர் வீடியோ எடுத்து முத்தம்லாம் கொடுத்து கடைசியில் அதை ஏமாற்றிட்டாரு அந்த லெக் பீஸை கொடுக்காமலே. Video. You're going to call it the iPhone in Costa Rica. Give me otro. One more. Give me otro. Están 1%. ஏன்னா வந்து குரோக்கடைல் அவ்வளோ க்ளோஸாக நாங்கள் வந்துட்டு அவ்வளோ பெரிய குரோக்கடைல் ஒரு சில குரோக்கடைல்ஸ் வந்துட்டு 90 வயசு, 20 அடி நீளம், 90 வயசு அந்த குரோக்கடைலுக்கு. ஸோ அதை வந்து அவ்வளோ க்ளோஸாக நாங்கள் வந்துட்டு பார்த்தது கிடையாது. அண்ட் அதை வந்து தொட்டு பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய குரோக்கடைல வந்துட்டு அவங்க அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மீட்டை கொடுத்து ஏமாற்றி அதுக்கு வந்துட்டு முத்தம் கொடுத்துட்டு போகிறாரு அந்த ட்ரைனர். அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தோம். அது எங்களுக்கு நிஜமாலுமே பெரிய டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது. Storybox Audio.